கிறிஸ்டியன் நெட்வொர்க் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஈரானால் ஏவப்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேலை தாக்கியதில் மிகப்பெரிய அளவில் சேதங்கள் அடைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 100 200க்கும் மேற்பட்ட மக்கள் படுகாயமடைந்திருப்பதாக செய்திகள் வருகிறதையும் பார்க்க முடிகிறது. இந்த பரபரப்பான சூழ்நிலைகள் காணப்படக்கூடிய இந்த சமயத்தில் 48 மணி நேரம் கால அவகாசம் ஈரானுக்கு அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருக்கிறார். எதற்காக இந்த கால அவகாசம் கொடுத்திருக்கிறார் என்பதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். பல முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்கிறது. இஸ்ரேலும் ஈரானுக்குள்ளாக சென்று மிகப்பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். ஈரானுமே ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். இவை அனைத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை தவறாமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் நடக்கக்கூடிய உண்மையான தகவல்களை பார்த்து ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த காணொலிக்குள்ளாடி நம்ம செல்வதற்கு முன்பாக ஒரு சில வீடியோ கிளிப்ஸ் நீங்க பார்க்கணும். அதை பார்த்துட்டு வாங்க. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இவர்களுக்கிடையே மிகப்பெரிய அளவில் போர் சூழல்கள் இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த சமயத்தில் ஈரானில் இருந்து இஸ்ரேல் நோக்கி, அதாவது இஸ்ரேலின் தெற்கு பகுதியை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேலின் அராட் மற்றும் டிமோனா பகுதிகளை தாக்கியது. இந்த தாக்குதலில் அந்த பகுதிகளில் மிக கடுமையான சேதங்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கொடுமையான தாக்குதலில் கிட்டத்தட்ட நிறைய நியூஸில் என்ன வருதுன்னா 100 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சில நியூஸில் என்ன வருதுன்னா 200க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று. ஆனால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது உண்மை. அநேக மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த தாக்குதலில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இதில் பல மக்கள் கவலைக்கிடமான சூழ்நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இஸ்ரேலின் அணு ஆய்வு மையத்திற்கு அருகாமையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய அளவில் பதட்டமான சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை அடுத்து இந்த தாக்குதல் நடந்த பகுதியில் இஸ்ரேலின் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் நேரடியாக சென்று பார்வையிடுகிறார். பார்வையிட்டு அங்குள்ள மக்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு ஒரு மிக முக்கியமான தகவலை பிரஸ் மீட்ல அவர் சொல்றாரு. அதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகத்திற்கு ஈரான் ஒரு ஆபத்து என்பதை நம்ம விளக்க வேண்டிய தேவையில்லை. குறிப்பாக ஈரான் பொதுமக்கள் மீது இந்த தாக்குதல் நடத்துறாங்க. இதில் குழந்தைகள் இருக்கும் நர்சரியும் இதுக்கு பக்கத்தில் இருக்கு. இதுக்கு பக்கத்தில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதியோர் இல்லமும் இதற்கு அருகாமையில் இருக்கிறது. மேலும் பல பொதுமக்கள், பல குடும்பங்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களை குறிவைத்து, குறிப்பாக பொதுமக்களை குறிவைத்து இந்த தாக்குதலை ஈரான் நடத்துறாங்க. அது மட்டுமல்லாமல் கிளஸ்டர் பாம்ஸை போடுகிறார்கள். சர்வதேச சட்டத்தால் தடை செய்யப்பட்ட கிளஸ்டர் பாம்ஸை போட்டு இந்த தாக்குதல் நடத்துறாங்க. ஜெருசலேம் பகுதியில் அமைந்துள்ள வழிபாட்டு தலங்கள், புனித வழிபாட்டு தலங்கள் பக்கத்திலையும் தாக்குதல் நடத்துறாங்க. அலெக்சா மாஸ், வெஸ்டர்ன் வால், சர்ச் ஆஃப் த ஹோலி செப்புல்சர் போன்ற இடங்களில் தாக்குதல் நடத்துறாங்க. மேலும் 400 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளையும் அவங்க யூஸ் பண்றாங்க. இதை வைத்து ஐரோப்பாவில் உள்ள பெரும்பாலான பகுதிகளையும் அவங்களால் தாக்க முடியும். மிக முக்கியமாக ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை மூடி வைத்துவிட்டு உலகளவில் எண்ணெயை பிளாக் பண்ணும் முயற்சியில் அவங்க ஈடுபடுகிறார்கள் என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கடந்த 48 மணி நேரம் நடைபெற்ற இந்த சம்பவங்களை பார்த்துட்டும் உலக தலைவர்கள், நீங்க எதற்காக அமைதியாக இருக்கிறீர்கள்? இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து எங்களுக்காக மட்டும் நாங்கள் போராடவில்லை, உங்களுக்கும் சேர்த்துதான் நாங்கள் போராடுகிறோம். எல்லாரும் இணைந்து ஈரானுக்கு எதிராக போர் செய்யக்கூடிய ஒரு நேரம் வந்து விட்டது என்று அவர் சொல்லுகிறார். அந்த வீடியோவை பாருங்க. அதற்கு அப்புறமாக ஒரு மிக முக்கியமான தகவலை நம்ம பார்க்கலாம். In the last 48 hours, they fired a terror weapon on civilians, on children. There's a children's nursery here. There's an old person's home here. Civilians, families, they fire terror weapons on civilians, and often they use cluster bombs, which are forbidden by international law. The second thing that they did is that they fired on Jerusalem right next to the holy places. They sent ballistic missiles that could have destroyed the Church of the Holy Sepulchre, the Al-Aqsa Mosque, and the Western Wall. The 3 holiest sites to the 3 monotheistic religions, they don't care. They're firing on everyone. The third thing they did is they fired an intercontinental ballistic missiles 4,000 kilometers right into Diego Garcia, the American-British base. They can reach now with these ballistic missiles everywhere in Europe, almost everywhere in Europe. I've been warning that for years. The fourth thing that they did is that they shut down the important maritime strait of Hormuz, trying to blackmail the world with oil terror blackmail. And I asked the leaders of the world,
the leaders of the free world, the leaders of the moderate states. What more are you waiting for? President Trump has correctly said that Israel, the United States and Israel in this great partnership, we're fighting the battle not only for ourselves, but for all of you. And he asked a simple question, where are you? And it's time to heed President Trump's call, his leadership and his vision, not merely for our sake, but for your sake. ஸோ இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களின் இந்த பிரஸ் மீட்டை பார்க்கும்போது இந்த போர் முடிவடைவதற்கான ஒரு சூழ்நிலையில் இல்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது. உலக நாட்டு தலைவர்களுக்கு அவர் அழைப்பு கொடுக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, நாங்க ஈரானின் தலைவர்கள் தீவிரவாதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறோம். அங்க ஸ்கூல்ல தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆனால் அந்த ஸ்கூலுக்குள்ளாக IRGC என்ற அந்த தீவிரவாத ராணுவம் இருந்தது. ஆனா ஈரான் அப்படி பண்ணல, அவங்க டைரக்டா பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லா தலைவர்களும் ஒன்று கூடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த போர் எந்த மாதிரியான சூழ்நிலைக்கு செல்லும் என்று தெரியவில்லை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் 48 மணி நேர ஒரு கெடுவை ஈரானுக்கு கொடுத்திருக்கிறார். எதற்கு என்றால், இந்த 48 மணி நேரத்திற்குள்ளாக ஈரான் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் உள்ள தடையை நீக்கவில்லை என்றால் நாங்கள் ஈரான் மீது மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்குதலை நடத்த வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக ஈரானின் பவர் பிளான்ஸை குறிவைத்து மிகப்பெரிய அளவில் நாங்கள் தாக்குவோம் என்று ஒரு மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையை ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இந்த 48 மணி நேரங்கள் முடிவடைவதற்கு இன்னும் கொஞ்சம் மணி நேரங்கள் தான் இருக்கிறது. ஸோ இந்த 48 மணி நேரங்கள் அது முடிவடையும் போது என்ன நடக்கும் என்பது தெரியவில்லை. ட்ரம்ப் அவர்கள் ஈரானை தாக்குவாரா அல்லது வேற ஏதாவது சூழ்நிலைகள் நடைபெறுமா என்று தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இதில் இருக்கிற இந்த பிரச்சனையை முன்வைத்து ஈரான் என்ன பண்ணியிருக்கிறாங்க என்றால், இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஒரு கப்பல் கடந்து செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் $2 மில்லியன் அமெரிக்க பணத்தை செலுத்த வேண்டும். ஸோ இந்த எண்ணெய் பிரச்சனை இதை வைத்து ஈரான் காசு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இறங்கி இருக்கிறார்கள் என்ற செய்திகள் வருகிறது. $2 மில்லியன் அமெரிக்க என்றால் அது சாதாரணமான பணம் அல்ல. ஸோ இந்த யுத்த காலங்கள் இவற்றை வைத்துக் கொண்டு ஈரான் இப்படி ஒரு கேம் பிளேயை பண்றாங்க. ஸோ இது எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் என்று தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் ட்ரம்ப் அவர்கள் 48 மணி நேரம் அந்த டைம் கொடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த டைம் முடிவடையும் போது என்ன நடக்கும் என்று தெரியல. ஈரானும் இதற்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க என்று தெரியவில்லை. ஸோ ஃபர்தர் அப்டேட் வரும்போது நம்ம அதை பற்றி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு சில நியூஸ் பார்த்திருப்போம். ஈரானில் பசிஜ் என்ற ஒரு படை இருக்கிறது. இந்த படையின் தலைவர்களை இஸ்ரேல் ராணுவம் அழித்து வருகிறது என்று பார்த்தோம். இந்த பசிஜ் படையை குறிவைத்து ஈரானுக்குள்ளேயே ஒரு படை தற்போது எழும்பியுள்ளது. இந்த படையை சார்ந்தவர்கள் ஈரானின் பசிஜ் படையில் இருக்கும் நபர்களை குறிவைத்து தாக்கி கொல்லும் சில காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அவர்களின் பெயர் ஹண்டர் டாக்ஸ் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இவங்க அந்த ஈரானுக்குள்ளே இருக்கும் அந்த பசிஜ் படையை வேட்டையாடுகிறார்கள். ஸோ ஈரானுக்குள்ளாகவே தற்போது மிகப்பெரிய அளவில் உள்நாட்டு குழப்பங்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் தற்போது ஈரானின் பசிஜ் படைக்கு எதிராக அங்கே இன்னொரு படை கிளம்பி உள்ளதும் தற்போது பெரும் பரபரப்பை ஈரானுக்குள்ளாக ஏற்படுத்தி உள்ளது. இஸ்ரேலுமே என்ன பண்றாங்கன்னா, ஈரானுக்குள்ளாக நுழைந்து விமானப்படை மூலமாக தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதை பற்றி ஒரு வீடியோவையும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக ஈரான் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கிற இடம் மற்றும் விமானங்களை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த ஏவுகணைகளை சேமித்து வைக்கும் இராணுவ தளம், பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஆயுத உற்பத்தி மற்றும் சேமிப்பு மையம், IRGCயின் விமானப்படையின் ஆயுத சக்தி மையம் மற்றும் ஈரான் உளவுத்துறை அமைச்சக தலைமையகம், மேலும் ஈரானின் உள்நாட்டு பாதுகாப்பு படைகளின் அவசர கட்டுப்பாட்டு மையம் ஆகிய மிக முக்கியமான பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேலும் ஈரானுக்குள்ளாக தாக்குதல் நடத்துறாங்க. ஸோ ஈரானுக்கு எதிராக நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம், சில அரபு நாடுகளும் திரும்பும் சூழ்நிலையில் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஸோ இந்த டைம்ல இஸ்ரேல் மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் வாழும் அந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே போன்று ஈரானில் உள்ள மக்கள் அவர்களும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கும் நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. மேலும் இந்த 48 மணி நேர டைம் எல்லாம் ட்ரம்ப் கொடுத்திருக்கிறாரு. இந்த யுத்தங்கள் வேற ஒரு திசையை நோக்கி செல்வதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த அப்டேட்டை உங்கள் முன்பாக கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கிற நாம் எல்லாரும் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்பாவி மக்களின் உயிர்கள் தான் பறிக்கப்படுகிறது. மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். ஸோ இதற்காக நம்ம ஜெபிப்போம். இந்த யுத்த சூழ்நிலைகள் மாறணும். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஸோ அவைகள் நம் காலகட்டத்தில் நடப்பதை நாம் பார்க்கிறோம். இதனை பார்க்கிற நாம் எல்லாரும் கண்டிப்பாக ஜெபிப்போம். இந்த அப்டேட்டுகளை கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் இதனை பார்த்து ஜெபிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.